அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அல்கெமி டெசிபல்ல 171 இருந்து 180 தலைப்பு வரைக்கும். 171 தலைப்பு. ஃபெர்மென்டேஷன் மேக்ஸ் தி ஸ்டோன் லெஸ் வாலடைல். புளித்தலானது கல்லின் எளிதில் ஆவியாகும் தன்மையை குறைக்கிறது. புளிக்கச் செய்யும் செயல்முறை கல்லை திடநிலையிலிருந்து நேராக ஆவியுறும் நிலைக்கு மாற்றமடையக்கூடிய திறனை தடுத்து நிறுத்துவதாக உள்ளது. அல்கெமி டெசிபல்ல 172 தலைப்பு. ஃபெர்மென்டேஷன் இன்க்ரீசஸ் தி குவாலிட்டி. புளித்தல் தரத்தை அதிகரிக்கிறது. புளித்து பொங்குதலானது கல்லின் பலத்தை அதிகரிக்கும். ஏனெனில் அதில் தங்கமும் ஈரப்பதமும் சேர்க்கப்படுவதால் அளவு அதிகரிக்கும் என்பதை குறிப்பாக உணரலாம். தங்கமும் தண்ணீரும் கூடுதலாக சேர்க்கப்படுவதால் ஒட்டுமொத்த பருமன் அளவு அதிகரிக்கும். மேலும் தரமும் அளவும் ஒன்றுக்கொன்று இடைப்பரிமாற்றத்துக்கு உட்பட்டவை. ஏனெனில் கல்லை எப்பொழுதும் நீர்த்துப் போகச் செய்ய முடியும். அல்கெமி டெசிபல்ல 173வது தலைப்பு. ஃபெர்மென்டேஷன் இஸ் ரெக்வயர்டு ஃபார் டிரான்ஸ்முட்டேஷன். உருமாற்றம் செய்வதற்கு உலோகத்திற்கு மதிப்பூட்டி மேன்மைப்படுத்த புளிக்கச் செய்தல் தேவை. பொதுவாக புளிக்கச் செய்தல் தேவை என ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் புளிக்கச் செய்தல் தரத்தை மட்டும் உயர்த்துகிறது. மற்றபடி கல்லுக்கு கூடுதலாக எந்த பண்பையும் தருவதில்லை. இதை புளிக்கச் செய்யாமலேயே அடைய அடைய முடியும் என இதை மறுத்து ஒரு ஆய்வு கூறுகிறது. மற்ற எந்த ஆய்வாலும் வலு சேர்க்கவில்லை என்றும் இந்த கூற்று கவனத்தில் கொள்ளத்தக்கதாக உள்ளது. அல்கெமி டெசிபல்ல 174வது தலைப்பு. சில்வர் அண்ட் கோல்டு ஆர் யூஸ்டு இன் ஃபெர்மென்டேஷன். வெள்ளியும் தங்கமும் புளிக்கச் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. புளித்தலுக்கு வெள்ளியும் தங்கமும் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஏனெனில் வெள்ளிக்கு வெள்ளைக் கல்லுக்கும் தங்கத்திற்கும் சிவப்பு கல்லுக்கும் நேரடி தொடர்புள்ளது. எந்த ரசவாதியும் மற்ற உலோகங்களைக் கொண்டு புளிக்கச் செய்ய முயன்றதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அவ்வாறு செய்வது பயனளிக்காது என்பதனாலேயே இது குறிப்பிடப்படுகிறது. அல்கெமி டெசிபல்ல 175வது தலைப்பு. ஒயிட் ஸ்டோன் இஸ் ஃபெர்மெண்ட் வித் சில்வர். வெள்ளைக்கல்லானது வெள்ளியால் புளிக்கச் செய்யப்படுகிறது. வெள்ளைக்கல்லானது தூய வெள்ளியினாலேயே புளிக்கச் செய்யப்பட வேண்டும். அல்கெமி டெசிபல்ல 176வது தலைப்பு. ரெட் ஸ்டோன் இஸ் ஃபெர்மெண்ட் வித் கோல்டு. சிவப்பு கல் தங்கத்தின் மூலம் புளிக்கச் செய்யப்படுகிறது. சிவப்பு கல்லானது தூய தங்கத்தால் மட்டும் புளிக்கச் செய்யப்படுகிறது. அல்கெமி டெசிபல்ல 177வது தலைப்பு. தி சில்வர் ஆர் கோல்டு இஸ் ஃபெர்மெண்ட். வெள்ளி அல்லது தங்கம்தான் புளிக்கச் செய்யும் பொருள். வெள்ளி அல்லது தங்கம்தான் புளிக்கச் செய்யும் பொருள் என்பதிலோ அல்லது கல்தான் புளிக்கச் செய்யும் பொருள் என்பதிலோ ஒத்த கருத்தையுடையவர்களாக ரசவாதிகள் இல்லை. ஆனால் பெரும்பான்மையானோர் உலோகம்தான் புளிக்கச் செய்யும் பொருள் என கூறுவர். மெட்டல்ல இருக்கறதுலே உயர்ந்த மெட்டல், களிம்பில்லாத மெட்டல் அப்படின்றது தங்கம்ன்றது ஒண்ண தான் குறிக்கும். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது வெள்ளிய குறிக்கும். அதனாலே நம்ம செய்யக்கூடியது
இருக்கிறதுலே உயர்வான ஒரு நிலைக்கு போறனால, இந்த உயர்வான 2 லோகத்த மட்டுமே எடுத்துக்கிறோம். அதில குறிப்பா வந்து தங்கத்த தான் எடுத்துக்கிறாங்க எல்லாரும். காரணம் என்ன அப்டின்னா, அதுதான் முடிவு பொருள். உலகம் முடிந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய பொருள் தங்கம் தான். சூரியனுக்கு நிகரான பொருள்னு சொன்னாலும் தங்கத்த தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அதோட எல்லா பகுதியிலயும் 360 டிகிரி வச்சாலும், எந்த பகுதியிலும் அதில மாசு என்பதே கிடையாது. அது தன்னை வந்து எப்பயுமே பல வருடங்களுக்கு பொன் போலவே, அதாவது மக்காம வச்சுக்கிறனாலயே, அந்த தன்மை அடையறதுக்கு தான் எல்லாரும் பாடுபடுறாங்க. அல்கெமி டிசிபிள்ல 178வது தலைப்பு, ஃபார் ஃபெர்மென்டேஷன் தி குவான்டிட்டி ஆஃப் தி மெட்டல் ஷுட் பி கிரேட்டர். புளிக்கச் செய்வதற்கு உலோகத்தின் அளவு மிகுதியாய் இருக்க வேண்டும். இங்கு எல்லா வகை குழப்பங்களும் நமக்கு உள்ளன. அதிக லோகம், அதிக கல் என்பதா? அல்லது சமவிகிதத்தில் என்பதா? சமவிகிதத்தில் எனக் கொள்வதே அறிவுடைமையாகும். இங்க வந்து அந்த அதிக அளவு உலோகத்த சேர்த்தா தான் நமக்கு வந்து இந்த புளிக்க வச்சு இது நடக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதில வந்து தங்கம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த இதில தங்கம்னா என்ன? வெள்ளினா என்னன்னு ரசவாதிகள் நம்ம பொருள்ல எத குறிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதத்தான் இங்க அத எடுத்துக்கணும். இதில வந்து அளவு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளோ ஏற்கனவே திரவம் வச்சிருக்கோமோ, அத காட்டிலும் இந்த உலோகத்தோட அளவு அதிகம்னு சொல்றாங்க. அதனால இந்த இடத்துல வந்து சம அளவு அப்படின்றது தான் சரியா இருக்கும். இல்லாட்டி அந்த உலோகப் பொருள்னு சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருள்ல இருக்க ஒரு பகுதிய வந்து அதிகமா போட்டோம் அப்படின்னா, குடுவ வந்து கொள்ளாது. அப்போ வந்து இந்த புளித்து பொங்குதல் வந்து நடைபெறாம போயிரும்ன்றதுக்காண்டி சம விகிதத்தில்னு சொல்றாங்க. ஆய்வாளர் அந்த பொருள கண்டுபிடிச்சு செய்யும் தருவாயில முடிவு செய்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இல்ல அதிக அளவுன்னு போட்டிருக்கத கொஞ்சம் கொஞ்சமா கூட சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில அதிக அளவு சேர்க்கணும் கிடையாது. அந்த வினை நடைபெறுறத பொறுத்து, இந்த வேதி வினைக்கு இன்னும் குடுக்கலாம் அப்படின்னு தோணும்போது நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றும் குறை கிடையாது. அல்கெமி டெசிபல்ல 179 தலைப்பு, தி ஸ்டோன் கேன் பி மல்டிபிள்டு. கல்லை பன்மடங்காகப் பெருக்க இயலும். கல்லை பிராக்கெட்ல வெள்ளையானாலும் அல்லது சிகப்பானாலும், வெள்ள கல்ல வச்சிருந்தாலும் சரி, சிவப்பு கல்ல வச்சிருந்தாலும் சரி, பெருக்க முடியும் என்பதற்கு சான்றுகள் உள்ளன. பிளாட்டோ மட்டும் இதுக்கு முரண்படா சொல்றாரு. அதை எடுத்துக்கொள்ள இயலாது. ஏன்னா மத்த ரசவாதிகள்லாம் ஒரே மாரி சொல்றாங்க. பிளாட்டோ மட்டும் அவர் முரண்பட சொல்றாரு. கல்ல வந்து பெருக்க முடியாதுன்னு சொல்றாரு. மத்த எல்லா ரசவாதிகளும் கல்ல வந்து அதிகமாக்கிக்க முடியும். அந்த கடைசி ப்ராசஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அல்கெமி டெசிபல்ல 180வது தலைப்பு, தி ஸ்டோன் கேன் பி இன்கிரீஸ்ட் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. தரத்திலும், அளவிலும் கல்லை பன்மடங்காகப் பெருக்கச் செய்ய இயலும். ஒரு முறை கல் செய்யப்பட்டு விடுமானால், அதை தரத்திலும், அளவிலும் சுலபமாக அதிகரிக்கச் செய்ய முடியும். அதை ஒரே ஒரு முறை தயாரிக்க வேண்டும். அது மட்டும் போதும். அப்படின்னு. அல்கெமி டெசிபல்ல 171லேருந்து 180 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோல 181லேருந்து 190 வரைக்கும் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து மொத்தமா 15 இதையும் சொல்லிடுறேன். இதோட அடுத்த வீடியோ 2 வீடியோல இந்த அல்கெமி டெசிபல்ல 205 தலைப்பு முடிஞ்சிரும். என்னோட அனுபவமும் அதிலேயே சொல்லிடுறேன். இந்த கல் வந்து பாடுபட்டு ஒரு தடவ முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப விரைவில முடிக்க முடியும். வருஷக்கணக்கா காத்திருக்க தேவையில்ல அப்படின்றது தான் இது சொல்றாங்க. தரத்திலும், அளவிலும் கல்ல வந்து பன்மடங்காக்க முடியும் அப்படின்னு.
அண்டக்கல் மற்றும் உப்பு செய்றது எப்படின்ற அந்த அடிப்படை விதிகள தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.